இந்த ஃபேஸ்புக்கில் கேட்டுச்சா, ஃபேஸ்புக்கில் எனக்கு ஏசுகிற சில கூட்டம் வலிக்குது. அந்த கேடு கெட்ட நாதாரி கூட்டத்துக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாரும் இல்லை, நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல சகோதரிமார்கள் சகோதரர்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லை, அவங்க தயவு செஞ்சு நீங்கள் இதை எடுத்துகிட்டு கொள்ளுவாங்க. என்ன சொன்னால் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, ஆனால் கொழும்புல இருக்கிறவங்க ஏசுறேன், இல்லை நாட்டு சைட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, அந்த அம்பாறை, வவுனியா, திருகுணாமலை, யாழ்ப்பாணம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னை பற்றி என்னத்தை தெரியும்? நீ உனக்கு எல்லாம் என்னடி என்னை பற்றி தெரியும்? அடே உனக்கு எல்லாம் என்னடா என்னை பற்றி தெரியும்? நான் முஸ்லீமா இல்லை, நீ எல்லாம் கேட்குறியா கேள்வி? உனக்கு நீ முஸ்லீமா? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னாங்க, நான் எவன்கிட்ட திங்க கேட்குறேனா? எனக்கு கமெண்ட் போட்டு ஏசுறவள்கிட்டையும் ஏசுறவங்கள்கிட்ட நான் திங்க அதிகமாக பாத்திமா என்ற பேரில் தான் எனக்கு ஏச்சிப்படுது. புனிதமான பாத்திமா என்ற பேரை வச்சுக்கொண்டு நீ டிக்டாக்ல இந்த இது ஃபேஸ்புக்ல எல்லாம் நீ இருக்காத. நீ என்ன புண்டைக்கு நீ வார டிக்டாக்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் மோமட்டிண்டு நல்ல புனிதமான பேரை வச்சுக்கொண்டு ஊத்து பேச்சால பேசுற. அப்ப நீ முஸ்லீமா? நீ எல்லாம் டிக்டாக்ல நீ என்னத்துக்கு ஈக்கிறாய்? பொம்பளை சாமனம் பார்க்கறதுக்கு தானே. மோமட்டின் பேரை வச்சுக்கொண்டு புனிதமான பேர் தானே முகம்மதுன்னு சொல்றது, அந்த பேரை வச்சுக்கொண்டு நீ என்ன கூத்து போடுற? அப்ப நீ முஸ்லீமா? என் பேர் மோமட்டோ, என் பேர் பாத்திமா இல்லை, கேட்டுச்சா? என் பேர் நோனா மொரின் நூர், கேட்டுச்சா? என் பேர் வந்துட்டு என் பேருக்கு முதல்ல பாத்திமா சரி மோமட் சரி வந்தது இல்லை என் பேருக்கு, கேட்டுச்சா? நீ எல்லாம் பாத்திமா மோமட்டுன்னு நீ எல்லாம் முதல்ல உன்ன பேரை வச்சுக்கொண்டு நீ என்னதை செய்கிறாய்? நீ எனக்கு ஏசுறவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு ஏசுற மோமட்மார்களுக்கும் எனக்கு ஏசுற பாத்திமாமார்களுக்கு மட்டும்தான், மற்றவங்க பாரம் எடுக்க வேணும். ஏன்னா அதிகமாக மோமட்மார்கள் இருக்கிறாங்க தானே, ஏசுறவங்களுக்கு மட்டும்தான் நான் இது போடுறேன், சரியா? ஏண்டா நீ எல்லாம் யாருடா? நீ எனக்கு எல்லாம் நீ கேள்வி கேட்க வர, நீ எல்லாம் யாரு? உனக்கு உண்மைக்குமே உனக்கு வந்துட்டு இஸ்லாத்துல பத்தி உனக்கு அக்கறை இருக்குதா? அக்கறை இருந்தாக்க உண்மைக்குமே அந்த ஆசிப் அஸ்லாமோட சேர்ந்து வேலை செய்வாய்த்தானே. ஆசிப் அஸ்லாம் அந்த இதில் பேஜில் தான் போட்டிக்குது, நான் பார்க்குறேன் அதிகமா. இவள் முஸ்லீமா? இவள் வந்து சாத்தான் வேதம் ஓதுது, சாத்தான் சாய்க்கிறது, சாத்தான் என்ன புண்டில் சரி வரட்டும். நீ வந்து நீ அரபியால நீ பேர் போட்டிக்கிறதானே, மோமெண்ட்ல அரபியால நீ போட்டிக்கிறாய். உனக்கு வந்துட்டு இன்னமொருத்தனை இழிவு பண்ண சொல்லிட்டு உனக்கு வந்து உன தீன் கற்றுக் கொடுத்துச்சா? உன தீன் சொல்லிச்சா? அடியாய் பாத்திமா, எனக்கு ஃபேஸ்புக்கில் பாத்திமான்னு ஒருத்தி இருக்கிற அவளுக்கு தான் நான் சொல்கிறேன் இது. அடியாய் பாத்திமா உனக்கு சொல்லிக்கா, நீ உண்மைக்குமே நீ ஒழுங்கானவள்னு சொன்னாக்கா நீ வந்துட்டு ஆம்பளையோட வீடியோ ஆம்பளையோட இது பேஜில் போயிட்டு நீ வந்துட்டு கமெண்ட் அடிக்க மாட்டாய். நீ நல்ல பாத்திமாமார்கள் இருக்கிறாங்க, மாஷால்லன்னு புனிதமான பாத்திமாமார்கள் இருக்கிறாங்க, கேட்டுச்சா? இந்த மாதிரி கேடு கெட்ட விதத்தில் நடந்து கொள்ற பாத்திமாமார்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இது பொருந்தும். என்ன சும்மா சீண்டாதீங்க. ஏன்னு சொன்னாக்க நான் வந்துட்டு நான் ஒரு விஷயத்த ஒழுங்காத்தான் நான் சொல்லிக்கிறேன். நான் எவனுக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்களோட பொண்டாட்டி வந்துட்டு கள்ள மாப்பிள்ளை வச்சு கொண்டு இருக்கிறேன், உண்ட மாப்பிள்ளை வந்து கள்ள பொண்டாட்டி வச்சுக்கிறேன். அடியே பாத்திமா சொன்னவளுக்கு தான் சொல்றேன், சொன்ன பாத்திமாவுக்கு தான் சொல்றேன். எந்த பாத்திமாவை எடுத்துக்கொள்வானா மற்ற பாத்திமாமார்கள், கேட்டுச்சா? உங்களோட மாப்பிள்ளைமார்கள் கள்ள பொண்டாட்டி வச்சு கொண்டு இருக்கிறே தானே. உங்களோட பொண்டாட்டிமார்கள் கள்ள மாப்பிள்ளை வச்சு கொண்டு இருக்கிறே தானே. அதை கொஞ்சம் தேடி பாரு போயிட்டு. உன்னோட அம்மா யாரு, உன்னோட வாப்பா யாரு, நீ யாரோட புள்ள நீ கொஞ்சம் போயிட்டு தேடி பாரு, கிண்டி மோந்து பாரு போயிட்டு. உன்னோட குடும்பத்தில் இருக்கிறது நாத்தம் அடிக்கும், கேட்டுச்சா? உன்னோட குடும்பத்தில் இருக்கிறது கிண்டி மோந்து பார்த்தா நாத்தம் அடிக்கும். உனக்கு தெரியும் உன்னோட உன்னோட குடும்பம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஐக்கும், ஆனால் உன்னோட பின்னுக்கு பிரேக் கிரவுண்ட் எடுத்துட்டு பார்த்தாக்க சரியான நாத்தம் அடிக்கும், கேட்டுச்சா? நான் யாரை பற்றியும் கேவலமாக நான் கதைக்க வர இல்லை. ஏண்ட பற்றி கேவலமாக கதைச்சாக்கா கதைக்கிறவளுக்கு அவனோட குடும்பத்தை கேவலமாக கதைப்பேன்னா, கேட்டா? நான் நல்ல விஷயத்துக்கு தான் நான் சொன்னேன். அன்றைக்கு ஆசிப் அஸ்லாமுக்கு வந்துட்டு இப்படி பேசுகிறாங்க, அவனோட வேலை அவனுக்கு செய்ய கொடுங்க, நீங்களும் உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க, அவனோட வேலை அவனுக்கு செய்ய கொடுங்க, இல்லாட்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல விஷயத்த செய்யுங்க தான் சொன்னேன்னா. அப்போ ஆசிப் அஸ்லாம் என்னோட வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு எவ்வளவு இல்லாமல் என்ன கேவலமாக பேசு. நீ எல்லாம் கேவலமாக பேசணும். நான் அழுந்து கொண்டு நான் எந்த சரி ஒரு கல்லு குகை உள்ளுக்கு போயிட்டு ஒளிஞ்சு கொண்டு நான் இப்போ நான் அதிகமாக சொல்ல போனா இந்த முஸ்லீம்கள் தான் என்னைய கேவலமாக பேசுகிறவன் இருக்கிறவர்கள், கேட்டுச்சா? என்னைய வந்துட்டு மற்ற சமூகத்தில் இந்து மக்கள் சரி, சிங்கள மக்கள் சரி, கிறிஸ்டியனி மக்கள் சரி என்னைய கேவலமாக பேசுறல. எங்களோட முஸ்லீம்கள் தான் என்னைய கேவலமாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ஏன் உங்ககிட்ட நான் திங்க கேட்டு குடிக்க கேட்டு வந்தேனா? உங்களோட குடும்பத்தில் கேவனோட சரி படுக்க வந்தேனா? இல்லாட்டி உன்னோட குடும்பத்தை அந்த இதாகிறதுக்கு வந்து அழிக்க வந்தேனா? நீ திங்கிற சொத்துல மண்ணை போட வந்தேனா? என்ன கேட்குறீங்க? என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு?
ஓன குடும்பத்தை ஒன்னாவது ஒன்று ஒழுங்கா காப்பாற்றி கொள்ள இயலாது. மற்றவங்களோட வீடியோவில் கமெண்ட் அடிக்கிறாய் நீ. ஒன்னாவது நீ பாரு உன பொண்டாட்டி எவனோட படுக்கிறான்னு நீ பாரு. ஒன்னாவது நீ பாரு உன மாப்பிள்ளை எவனோட படுக்கிறான்னு. அதுக்கு பிறகு நீ எனக்கு கமெண்ட் போட்டு ஏசுறதுக்கு வா. கேட்டு உன்னோட குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஜராவ புழு 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 இருக்குதா ஈக்கும். உன்னோட வீட்டில் இருக்கிற ஊத்த குப்பலை வந்துட்டு புழு புழு ஈக்கும் புழு. பாரு அந்த புழு எவ்வளோ நாத்தம் அடிக்குதுண்டு. அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் போட்டு ஏசுறதுக்கு வா. கேட்டுச்சா நான் ஜென்னிவினா தான் நான் வாழ்கிறேன். நான் நல்லா தான் நான் ஈக்கிறேன். நான் காஃபீராக இருந்துட்டு போகிறேன். நான் யாராக இருந்து போகிறேன். எனக்கு வந்துட்டு எனக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் நியமிக்கிறவன் வந்து ரப்பு. அல்லாஹ் வந்துட்டு உருவத்தை பார்த்து இல்லை, அல்லாஹ் வந்துட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். நான் இந்த மாதிரி இருந்து நான் உள்ளத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன படித்த ரப்பு அல்லாஹும்ம ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கு தெரியும். நீ எல்லாம் நல்ல 5 நேரம் தொழுந்து நீ சொல்கிறாய் தானே. ஏசுறவங்களுக்கு மட்டும்தான் இது. எந்த நேரம் நான் சொல்கிறேன் எனக்கு ஏசுறவங்களுக்கு மட்டும்தான் இது. கேட்டுச்சா நீ 5 நேரம் தொழுந்து நீ எனக்கு ஏசுறாயின்னு சொன்னாக்கா நீ என்னக்க நீ வந்துட்டு நீ இதாயத்து தெரியும் உனக்கு. நீ நன்மையை தேடுறாய். நீ என்ன நன்மையை நீ தேடுறாய். ஒருத்தருக்கு ஏசுறதுக்கு உனக்கு வந்து இது இருக்குதா, உனக்கு ஐத்திக்குதா? நீ எனக்கு ஏசுறதுக்கு நான் காஃபிரின்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி நீ சொல்லுவாய் நீ? ஒருத்தரை இஸ்லாம் ஒருத்தரை பார்த்து காஃபிரின்னு சொல்றதுக்கு நபிமார்களுக்கே வந்துட்டு அந்த இது கொடுத்தில்ல, அந்த ஐத்தியா கொடுத்தில்ல. அப்ப நீ எப்படி நீ சொல்லுவ எனக்கு நான் காஃபிரிண்டு? எப்படி சொல்லுவாய் நீ? உனக்கு சொல்லேலுமா? நான் எப்படி நான் என்ன செய்யறேன்னு சொல்லேலுமா? என் உள்ளத்தை உனக்கு சொல்லேலுமா? நான் என் உள்ளத்தில் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு சொல்லேலுமா? உள்ளம் தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் நானும் என்ன படித்த ரப்பும் மட்டும் தான். 2 பேர் தான் வந்துட்டு உள்ளம் தெரிஞ்சவங்க. வேற யாரும் இன்னைக்கு என்ன உள்ளத்தை தெரிஞ்சவங்க இல்லை. கேட்டுச்சா நான் நல்லதை தான் நான் நினைக்கிறேன். நான் வெள்ளிக்கிழமைனா நான் நல்லதை தான் நான் நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்ல வாழணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரெசுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நோய் நொடி இல்லாமக்கு மக்கள் வாழணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். நான் யாரையும் வந்து நான் அறுக்களிக்கிறேன் இல்லை. நான் யாரும் நான் வந்து அவங்க பாரு இன்றைக்கு வந்து இந்த பாருன்னு எப்படி திங்கிறாங்க, எப்படி குடிக்கிறாங்க, எப்படி உடுக்குறாங்க, அப்பாரு பையனை அப்படியெல்லாம் வந்து கசடு வஞ்சகம் இங்கே இல்லை என் மனசில். அதனால தான் நல்லா வந்து என்னை எப்படி வச்சுக்கிறான். மாஷா அல்லாண்டு மாஷா அல்லன்னு வச்சுக்கிறான். என்ன எனக்கு ஒரு குறவும் அல்லா கொடுத்தது இல்லை. கேட்டுச்சா நான் நல்லா தான் நீக்கிறேன். 48 வயசு எனக்கு. அல்லாஹ் பெரியவன். அல்லாஹும்ம ஜல்ல ஜலாலுஹு அவன் பெரியவன். எனக்கு 48 வயசு. எனக்கு சொல்றவங்களோட முகத்தை கொஞ்சம் போயிட்டு பாருங்க. கேட்டுச்சா அதனாலும் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லை. அதனால நீங்க பாருங்க, உங்களோட உருவத்தை பாருங்க. முதல்ல உங்களோட உருவத்தை பாருங்க. முதல்ல உங்களோட உள்ளத்தை நீங்க இப்படி தட்டி பாருங்க, இப்படி தட்டி கேளுங்க. உங்களோட உள்ளம் துப்புரவாயிண்டு. உங்களோட உள்ளம் துப்புரவு இல்லை. உங்களோட உள்ளம் துப்புரவுன்னு சொன்னாக்க எனக்கு ஊத்து பெச்சல கமெண்ட் அடிக்க மாட்டீங்க. எனக்கு கமெண்ட் அடிக்கிறவங்க நீங்க ஒழுங்கான அம்மா வாப்புக்கு பிறந்தது, உங்களோட அம்மா வாப்பா ஒழுங்கா தீன் சொல்லி கொடுத்திருந்தா நீங்க எனக்கு கெட்ட கமெண்ட் அடிக்க மாட்டீங்க. உங்களோட அம்மா பத்தினியா இருந்தா நீங்க எனக்கு பேட் கமெண்ட் அடிக்க மாட்டீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு எப்படியோ எங்களுக்கு சொல்ல தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா உங்களோட அம்மா நல்லவளா இருக்க மாட்டாள். நல்லவளா இருந்தா இப்படி பேட் கமெண்ட் அடிக்கிறதுக்கு பொம்பளைகளுக்கு கெட்ட விதமா பேசுறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேன். கேட்டுச்சா கெட்ட குடும்பத்துல வந்த புள்ளத்தான் கெட்ட விதத்துல வந்து கமெண்ட் அடிப்பாங்க. நான் வந்து கமெண்ட் எல்லாம் அடிக்க மாட்டேன். நான் நேர பேசுறேன். எவனுக்கு சரி எவளுக்கு சரி தைரியம் மீக்கா. நான் இப்படி சொடக்கு போட்டு சொல்றேன். தைரியம் இருக்கா என்னோட நேர முகத்துல வந்து பேசுறதுக்கு? தைரியம் இல்லை தானே. எனக்கு தைரியம் இருக்கா அல்ல. எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறான். என்ன ரப்பு எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறான். வேண்டி ஒருத்தரோட முகத்துல போயிட்டு முன்னுக்கு போயிட்டு பேசுறதுக்கு, எனக்கு முன்னுக்கு போயிட்டு வாதாடுறதுக்கு எனக்கு ரப்பு தைரியத்தை கொடுத்திருக்கிறான். பொம்பளையா இருந்தா பொம்பளையா உனக்கு தைரியம் மீக்கா, ஆம்பளை இருந்தா எனக்கு ஆம்பளை தைரியம் மீக்கா. என்னையமா முன்னுக்கு வந்து பேசுறதுக்கு 7 மொத்தன் தைரியமான ஒத்தன். உண்மைக்குமே உன் உண்மை வாப்பா உண்மைக்குமே ஒழுங்கா வளர்த்து இருந்தா நீ நல்ல மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா வா முன்னுக்கு வந்து என்னோட பேசு. அடி என்னடி பேச நீ இப்படி பேசுற, நீ முன்னுக்கு வந்து பேசு. நீ உனக்கு பேசுறதுக்கு தைரியம் மீக்கா. தைரியம் இல்லாட்டி உன்னோட பொண்டாட்டிட்டு ஜங்கிக்கு தான். நீ உன்னோட பொண்டாட்டிட்டு ஜங்கியை உடுத்துக்கொள்ளு. நீ அடியே பொம்பளை உனக்கு தைரியம் இல்லாட்டி உன்னோட வாயை உன்னோட சாமனத்தையும் பொத்து கொண்டு நீ இரு. நீ எனக்கெல்லாம் கமெண்ட் அடிக்க வராது. நீ கேட்டுச்சா நீ எனக்கெல்லாம் கமெண்ட் அடிக்க வராது. இந்த வீடியோ வந்துட்டு ஆசிஃப் அஸ்லாம் பேஜ்ல போடுன்னு சொல்லுவேன். நான் இப்ப என்ன சொன்னா எனக்கு வீடியோ அடிச்சவங்களுக்கு இந்த பேஜ் ஈக்கும், இந்த வீடியோ ஈக்கணும். கேட்டா நீ எல்லாம் யார் எனக்கு கமெண்ட் அடிக்கிறதுக்கு? என் கால் தூசி போட மாட்டீங்க நீங்கள். எனக்கு பேட் கமெண்ட் அடிக்கிறீங்க அல்வல். கேட்டுச்சா உங்களே மாதிரி நான் இல்லை. கேட்டுச்சா அல்லாஹ் பெரியவன். கேட்டா அல்லாஹ் வந்து எனக்கு நல்ல புத்தியா கொடுத்திருக்கிறான், நல்ல ஈமானா கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ்க்கு நான் சுக்குர் செய்